நம்புறான், அவன் எல்லா இடத்துலயும் மேல வைக்கிறான். இப்போ யோசேப்புக்கு தெரியும் 11 பேர் என்ன வணங்குற காலம் வருது போல, எனக்கு எல்லாமே ஆசீர்வாதமா மாறுது, கர்த்தர் சொன்ன மாதிரி நடக்குது. திடீர்னு பார்த்தா ஜெயில போட்டு ஒருத்தன் சாவறான், ஒருத்தன் உயிரோட இருக்கிறான். பார்க்கும்போது யோசேப்புக்கு தெரியும், நான் சாக மாட்டேன். ஏன்? 11 பேர் என்ன வணங்காம நான் சாக மாட்டேன். அந்த வசனம் அவனை கொண்டு வந்து கடைசியா பிரதமரா உட்கார வச்சு 11 பேர் வணங்கும் போது தான் சொல்லும், இது வரைக்கும் என்னை ஜீவனோட வைத்தது என் பலன் அல்ல, எதுவுமே கிடையாது. கர்த்தர் எனக்கு கொடுத்த அந்த வாக்கு தத்தம், அந்த தரிசனம், அது சொன்னதை செய்யும் அளவும் கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். அந்த வாக்கு தத்தத்தை நீங்க கர்த்தரிடத்தை வாங்கணும். அதை மட்டும் நீங்க வாங்கிட்டீங்கன்னா, கர்த்தர் உங்க கூட பேசிட்டார்னா, அந்த வாழ்க்கைக்கு தேவையான வசனத்தை கொடுத்துட்டார்னா, அது உன்னை கடைசி வரைக்கும் நடத்தும். நான் ஒவ்வொரு ஊழியத்துக்கு வரவங்களையும் நான் சொல்லுவேன், நிறைய பேர் வாலிப பிராயத்தில் வராங்க, ஒப்பு கொடுத்து வருவாங்க. ஒரு சிலர் ஆலோசனைகளுக்கு வருவாங்க. வரும்போது சொல்லுவேன், கர்த்தர் உங்ககிட்ட பேசினாரா? அவங்க சொல்லுவாங்க, அண்ணா எனக்கு கன்ஃபியூஷனா இருக்கு, இந்த ஊழியமா அந்த ஊழியமான்னு தெரியல, ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்கு, நான் அதுக்கு தான் உங்ககிட்ட கிளாரிஃபிகேஷனுக்கு வந்தேன். நான் அவங்களுக்கு கொடுக்குற கிளாரிஃபிகேஷன் என்ன தெரியுமா? ஜெபம் பண்ணி இந்த ஊழியத்துக்கு கர்த்தர் உன்னை அழைக்கிறான்னு நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா நான் தீர்க்கதரிசி கிடையாது. ஒன்று. ரெண்டாவது, அவனுக்கு கன்ஃபர்மேஷன் நான் கொடுக்கக்கூடாது. நான் சொல்லுவேன், போய் இன்னும் 3 நாள் ஜெபம் பண்ணு, இன்னும் 1 வாரம் ஜெபம் பண்ணு. ஏன் தெரியுமா? ஊழியத்தின் பாதையில் மேடுகள் வரும், பள்ளங்கள் வரும், ஏற்ற இறக்கம் வரும். ஏன்? உன் ஜீவன் பணையம் வைக்க வேண்டிய இடம் கூட வரும். அந்த நேரத்தில் இந்த ஊழியத்தை விட்டு போயிடலாமா, நான் வந்தது உண்மைதானா, கர்த்தர் தானே அழைச்சாராங்கிற சந்தேகம் வரும். அப்படி உனக்கு வரக்கூடாது. அந்த ஊழியத்தில் நீ ஸ்ட்ராங்கா நிக்கணும்னா, உனக்கு ஆரம்பத்தில் கர்த்தர் கொடுத்த அந்த வார்த்தை இருக்குல்ல, அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த வார்த்தை அவன் கையில் இருக்கிற வரைக்கும் உனக்கு தெரியும், அவர் சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிட மாட்டார். அவர் வாக்கினால் சொன்னதை கரங்களினால் நிறைவேற்றுவார். அவர் சொன்னதை செய்கிற வரைக்கும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. தாவீது அவ்வளோ பெரிய ப்ராஜெக்டை கொண்டு போய் சாலமோன் கையில் ஒப்படைக்கிறான். ஒப்படைச்சிட்டு தாவீது சொல்றது என்ன தெரியுமா? சாலமோன், பணம் இருக்கு, பதவி இருக்கு, எல்லாத்தையும் நானும் சமதரிச்சு வச்சிருக்கிறேன், உங்க டீம் இருக்கு, எல்லாம் ஓகே தான். ஆனா உனக்கு இருக்க வேண்டிய கன்ஃபர்மேஷன் இந்த பணத்தின் மேல இல்ல, பதவியின் மேல இல்ல, நான் கொடுத்திருக்கிற இந்த பிளான் மேல இல்ல. உனக்கு சொன்னவர் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இந்த வசனத்தை கையில பிடிச்சுக்கோ. அவர் சொன்னதை செய்யற வரைக்கும் உன்னை விட மாட்டாருங்கிற அந்த வாக்குத்தத்தம் இருக்குதே, இந்த தேவாலயத்தை கட்டி முடிக்கிற வரைக்கும் அது உன் கூட இருக்கும். அந்த வாக்குத்தத்தம் கையில் இருக்கிற வரைக்கும் சாலமோன் ஒண்ணுமே செய்ய முடியலைங்க. அவன் கட்டி முடிச்சான் பக்காவா. அதுக்கப்புறம் தான் சாலமோன் வாழ்க்கையில வீழ்ச்சி. நான் தான் உங்களுக்கு சொல்றேன், கர்த்தர் இடத்துல இருந்து வசனத்தை மட்டும் வாங்கிடணும், வாக்கு தத்தத்தை வாங்கிடணும். அந்த வித்தை யாருக்கு தெரியுதுன்னா யாக்கோபுக்கு தெரியுது. அவன் சொல்றான், நீங்க மட்டும் என்ன ஒரே ஒரு வார்த்தை சொல்லி ஆசீர்வச்சிருங்க, அதுக்கப்புறம் ஏசா என்ன